Hi friends, welcome to Kavi's Humming Nest. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு லஞ்ச் ரெசிபி பார்க்கலாம். தேங்காய் பால் சாதம். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த குக்கரில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம வந்து ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம வந்து ஃபெனல் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு, இப்போ இதை வந்து நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஆனியனை வந்து லென்த் வைஸ் கட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் இந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆனியன் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து ஒரு க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் இன்னொரு க்ரீன் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியுமே வந்து லென்த் வைஸ் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட இது வச்சு கொடுக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ இதை நல்லா நம்ம ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ இதை வந்து நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1.5 கப் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ். இதை நம்ம வந்து ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் தேங்காய் பால் வந்து 3 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம இதை குக்கரில் வந்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த தேங்காய் பால் சாதத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை எனக்கு ஃபீட்பேக் பண்ணுங்கள். இது நீங்கள் மார்னிங் வந்து குழந்தைங்களுக்கு லன்ச் ரெசிபியாக அதை கொடுத்து விடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த போட போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Thanks for watching.